அப்பாவுடைய பிளட்டை வந்து தம்பி நிரூபிச்சிட்டாரு. பையன் நடிப்போட அரக்கன்றதை காட்டிட்டாரு. விஜய் சேதுபதினே சொல்லலாம்னா அவரை கண்ணை முன்னு பார்த்தனா அவர் தான் வருவாரு. மேடல் ரொம்ப பேசாப்புல, ஆனால் படத்தில் அழகா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்ததுண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. படம் சரியான படம் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் படம், நல்லா இருக்கு. சூரிய படம் சூரிய உண்மையிலேயே சூப்பர், ஒர்த்து. குத்த காசுக்கு ஒர்த்தா பார்த்துட்டு வந்தேன். ரிலீஸ் முன்னாடி நான் இந்த படம் நினச்சே வரல, நான் பசங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டானுங்க, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. படம் வந்து வேற லெவல். நான் ஒன்னா அந்த ஃபைட் சீன்லாம் பெஜாரா குத்துனா வேற லெவல்ல படம் சத்தியமா நல்லா இருக்கு. அந்த பெட்ரோல் பம்ப் சீன் அது இன்னும் கூட கண்ணுக்குள்ளேயே நிக்குது. தெளிவா போகுது பெட்ரோல் பம்ப். எந்த படத்துலயும் அந்த மாதிரி காட்டல. அது எப்படி சொல்றது, ஒரிஜினலா நடந்த மாதிரியே இருக்குது அந்த படத்துல பாக்குறதெல்லாம். எல்லாம் ஃபைட் சீனும் அந்த மாதிரி, ஸ்போர்ட்ஸ் சீன்லாம் அந்த மாதிரி. இந்த சண்டை நான் ஒண்ணு, இந்த அரசியல்வாதிங்க பணம் திமுறனால இந்த மாதிரி பண்றது தான் பிடிக்கல. நல்ல மனுஷன் அவன், எப்படியெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இது வந்தான், அவனை வளர விட மாட்டேன்றானுங்க. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டிலயும் நடக்குது. அது கொஞ்சம் மாறணும். அதுக்காக இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கும். ஓ அவர்லாம் வேற லெவல் தான். விஜய் சேதுபதினே சொல்லலாம்னா அவரை கண்ணை முன்னு பார்த்தனா அவர் தான் வருவாரு. விஜய் சேதுபதி பையன் சொல்றதோட விஜய் சேதுபதி அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம். அவர்கிட்ட எல்லாமே பிடிக்காதுன்னு ஒண்ணுமே தான். சிம்பிளா சொன்னா படத்தை விஜய் சேதுபதிக்காகவோ கான்செப்டுக்காக வந்து பார்க்க பார்த்தாலே படம் உங்களுக்கு பிடிச்சிரும், அவ்வளவுதான். தெரிக்க விட்டாரு. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பையன் நிரூபிச்சிட்டாரு ப்ரோ. படம் தெரிக்க ஃபைட்லாம் தெரிக்க விட்டுரு ப்ரோ. நாங்களும் சும்மா தான் நினச்சோம், ஆனால் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு படம். போர் அடிக்கல, ஒரு சீன் கூட போர் அடிக்கல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூடு அவர் பேசினது வந்து அப்பா வேற இவர் வேறன்றாரு. அவர் ஏதோ கெத்துக்காக பேசிட்டாரு, ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்காக ஹேட்டர்ஸ் சார் வருவாங்க தான், ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். போரே அடிக்கல படம். நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை ப்ரோ, அதையே சொல்லிட்டேன். டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. இதான் படம் அர்த்தமா அந்த மாதிரி நடிச்சிருக்காரு ப்ரோ. அப்பாவுடைய பிளட்டை வந்து தம்பி நிரூபிச்சிட்டாரு. பையன் நடிப்போட அரக்கன்றதை காட்டிட்டாரு. ஒவ்வொரு சீனும் வந்து தத்ரூபமாக வந்து அனுபவமாக அதை ஊறி நடிச்சிருக்காரு, அதை புரிஞ்சு நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி அதுக்குன்னே பயிற்சி எடுத்திருக்காரு. பயிற்சி எடுத்து நடிக்கும்போது படம் அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட படத்தை வந்து போர் அடிக்கவே இல்லை. கண்ணு சிமிட்டாமல் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ப்ரோ. ட்ரோலுன்றது இந்த சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க ப்ரோ. சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. ரிவ்யூ வந்து பேட் ரிவ்யூ வரும், நெகட்டிவ் ரிவ்யூ, எதையுமே கண்ணால் பாருங்கள், கூட பழகுங்க, நேரில் பாருங்கள், நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. மோசமான ஆபத்தே சோஷியல் மீடியா தான். ஒருத்தவங்களை நல்லவனாக காட்டும், ஒருத்தவங்களை கெட்டவனாக எப்படி வேணால் காட்டும். அவர் ட்ரோல் பண்ணுறதெல்லாம் விட்டுங்க. ட்ரோல் வந்து பெரிய உச்சத்தில் இருந்த நடிகருக்கு கூட ட்ரோல் தான் இருக்குது. இன்றைக்கி அவங்க உச்சத்தில் இருக்காங்க. ட்ரோல் பண்ணுறவங்க எங்கே இருக்கான்? கீழே தான் இருக்கான். அதனால் ட்ரோலெல்லாம் விட்டுருங்க, ட்ரோலெல்லாம் தட்டி விட்டுருங்க. கதையை விட படத்தில் நிறைய சண்டை காட்சி நல்லா இருக்குது. படத்தில் நல்லா கதை சொல்லியிருக்காங்க. ஃபீனிக்ஸ்ன்ற ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா ஃபீனிக்ஸ்னா வீடான், எவ்வளோ அடிப்பட்டாலும் நாங்கள் ஏஞ்சி மேலே வந்துடுவோண்டான்றதுக்கான கதை அது. ஆக்டிங் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்ஸும் நல்லா இருக்கு. ஓகேவா தானே இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது எல்லாமே பக்கா. விஜய் சேதுபதியோட அவங்க பையன் சூப்பராக நடிச்சிருக்கா போல். ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் சும்மா சொல்கிறா நினச்சோம், ஆனால் படம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீனு ஒரு சீன்லாம் அப்படியே சின்ன சின்ன சீனும் அப்படியே யூனிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கதையாக நல்லா தான் இருக்குது. போகுதுண்ணா மூவியே, ஸ்லாகே இல்லை. ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்குது ப்ரோ. படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் ப்ரோ, சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆக்டிங் சொல்ல வேணாம், அது அப்பாவிலேருந்து அப்படியே வந்திருக்கும். பட் இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆமாம், அது ஆக்சுவலி நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். பட் அந்த ஸ்டோரி லைனுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தேவை, அதனால் அந்த தவிர்க்க முடியாது. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கணும், அதனால் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸ்டோரி நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு எஜுகேஷன்லையும் சரி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் தெரியணும் அந்த விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, ரொம்பவே லைக் நான் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த எல்லா இடத்துலையும். ஸோ அதை வந்து ஒரு எராக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். யூனிக்குன்னா லைக் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சொல்கிற மாதிரி. சட்டை மிங்கலாக இருக்குது. இவர் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு வந்து எங்கேயுமே யோசிக்க முடியல, கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. வழக்கமான கமர்ஷியல் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. விறுவிறுப்பாக இருக்குது படம். போகிறதே தெரியல, முடியுது தெரியல. பையன் நல்லா வச்சுருக்காப்புல, மேடல் தான் ரொம்ப பேசாப்புல, ஆனால் படத்தில் அழகா இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது.
பக்கா அவர் ரொம்ப பேசலை, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. டைலாக் ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டரை உணர வச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். ட்ரோல் பண்ணுற அளவுக்கு படத்தில் இல்லை, அதான் சொல்கிறேன்ல, அது வெளி வேறு மாதிரி இருக்காரு. ஆனால் படத்தில் வந்து ரொம்ப என்ன கதாபாத்திரமோ என்ன நடிக்கணுமோ அதை அளவாக நடிச்சிருக்காரு. ஃபைட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே ஒரு பெரிய ஹீரோவுக்கு உண்டான மாசான ஃபைட்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே அவர் பாராட்டணும். நல்லா பண்ணியிருக்காப்புல. படமாக போர் அடிக்கல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஒரு புதுசாக ஃபைட்டு பாக்ஸிங் வந்து அதான் கதையாக தான் கொஞ்சம் எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க. நல்லா தான்